இன்று 6ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தில் சூரியன் உதயத்திற்கு முன்பும் மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள்கள் புதன் வெள்ளி. வெறும் கண்களால் காண இயலும் கோள்கள் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி. தொலைநோக்கியால் மட்டும் காண இயலும் கோள்கள் யுரேனஸ் நெப்டியூன். விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள் வெள்ளி. பூமி சுழலும் திசை மேற்கிலிருந்து கிழக்கு. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8. உயிர்வளி ஆக்சிஜன் காணப்படும் கோள் பூமி. திடக்கோள்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய். வாயுக்கோள்கள் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன். எல்லா கோள்களும் சுற்றும் பாதை நீள்வட்ட பாதை. சூரிய குடும்பத்தின் நாயகன் சூரியன். மிக வெப்பமான வாயு பந்து சூரியன். ஒளி மற்றும் வெப்பத்தின் மூல ஆதாரம் சூரியன். சூரியன் பூமியிலிருந்து உள்ள தொலைவு சுமார் 15 கோடி கி.மீ. தானே ஒளிரும் ஒரே வான்பொருள் சூரியன். சனிக்கோளின் வளையமானது நுண்கற்கள் தூசு பனி. குள்ளக்கோள்கள் புளூட்டோ செரஸ் ஈரிஸ் மேக்மேக். ஹவ்மியா. புதன் சூரியனைச் சுற்றும் காலம் 87.97 நாள்கள். வெள்ளி சூரியனைச் சுற்றும் காலம் 224.7 நாள்கள். பூமி சூரியனைச் சுற்றும் காலம் 365 1/4 நாள்கள். புதனின் தற்சுழற்சி காலம் 58.6 நாள்கள். வெள்ளியின் தற்சுழற்சி காலம் 243 நாள்கள். பூமியின் தற்சுழற்சி காலம் 23 மணி 56 நிமிடங்கள். கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள்கள் வெள்ளி யுரேனஸ். குறுங்கோள்கள் அமைந்த இடம் செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே. இந்திய வானவியல் அறிஞர் ஆரியபட்டர். அணுசக்தித் துறையின் தந்தை ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்தியாவின் கணித மேதை இராமானுஜம். சந்திரனின் பெயர்கள் நிலவு நிலா மதி திங்கள். சந்திரன் சுற்றுவது பூமி. பூமியின் துணைக்கோள் சந்திரன். பூமி சந்திரன் தொலைவு 3,84,401 கிலோமீட்டர். சந்திரன் பூமியைச் சுற்றும் காலம் 27.3 நாள்கள். சந்திரன் தன்னைத் தானே சுற்றும் காலம் 27.3 நாள்கள். சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த செயற்கைக்கோள் லூனா 3 1959. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. கிண்ணக்குழிகள் சிறப்பம்சம் சந்திரன். சந்திரனின் வடிவம் கோள வடிவம். பூமியின் வடிவம் கோள வடிவம். சந்திரன் பூமி சூரியன் இடையே அமைவது அமாவாசை. பூமி சந்திரன் சூரியன் இடையே அமைவது பௌர்ணமி. இரவு வானில் திடீர் ஒளிக்கீற்று எரி நட்சத்திரம். எரி நட்சத்திரம் எரிவதற்கான காரணம் வளிமண்டல உராய்வு. வால் நட்சத்திரம் ஆனது பனி மற்றும் தூசு பொருள்கள். வால் நட்சத்திரத்தின் வால் திசை சூரியனுக்கு எதிர்த்திசை. பல விண்மீன்களின் தொகுதி அண்டம். பல அண்டங்களின் தொகுதி பேரண்டம். கண்களுக்கு புலப்படும் விண்மீன் தொகுதி பால்வெளி அண்டம். பால்வெளியின் பழைய பெயர் ஆகாயகங்கை. சூரிய குடும்பம் சேர்ந்த அண்டம் பால்வெளி. பூமி அமைந்துள்ள இடம் 3வது கோள். உயிர்க்கோள் பூமி. இரவு பகல் மாற்றம் ஏற்படும் காரணம் பூமியின் சுழற்சி. பூமி சுழல்கிறது என கூறியவர் ஆரியபட்டர். பூமியின் அச்சுச் சாய்வு 23/1/2 பாகை. பருவகால மாற்றம் ஏற்படும் காரணம் அச்சுச் சாய்வு. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதம் எத்தனை தேதியை கொண்டிருக்கும்? 29 தேதி. உலகின் மிகப்பெரிய நதி எது? அமேசான். எந்த மாதம் பூமி சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும்? ஜூலை. எந்த மாதம் பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும்? ஜனவரி. அமேசான் ஆறு எக்கண்டத்தில் உள்ளது? தென் அமெரிக்கா. ஆல்ப்ஸ் மலைத் தொடர் எக்கண்டத்தில் உள்ளது?
ஐரோப்பா. மீன்களுக்கு உணவாக பயன்படும் கடல் உயிரி இது. பிளாங்டன். 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி இது. தீபகற்பம். 3 பக்கம் நிலத்தாலும் ஒரு பக்கம் கடலாலும் சூழப்பட்ட பகுதி இது. விரிகுடா. 2 நிலப்பரப்புகளை பிரிக்கும் குறுகிய நீர்ப்பகுதி இது. ஜலசந்தி. தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது இது. ஆஸ்திரேலியா. வட ஓட்டம் உத்தராயணம் என்பது எப்போது? டிசம்பர் 22. ஒசியானியத் தீவுகள் என அழைக்கப்படுவது இது. பாப்புவா நியூகினியா, பிஜி மற்றும் சுற்றியுள்ள தீவுகள். தென் ஓட்டம் தட்சிணாயனம் என்பது எப்போது? ஜூன் 21. சம இரவு பகல் நாள் எப்போது? மார்ச் 21, செப்டம்பர் 23. வசந்த கால சம இரவு பகல் நாள் எப்போது? மார்ச் 21. இலையுதிர்கால சம இரவு பகல் நாள் எப்போது? செப்டம்பர் 23. கோடை காலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நாடு எது? ஆஸ்திரேலியா. பாக் ஜலசந்தி எதற்கிடையில் அமைந்துள்ளது? இந்தியா, இலங்கை. 2 நீர்ப்பரப்பை பிரிக்கும் குறுகிய நிலப்பரப்பு. நிலச்சந்தி. பனாமா நிலச்சந்தி எதனை இணைக்கிறது? வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. பூமிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு? சுமார் 6000 பாகை செல்சியஸ். பூமியின் 85 விழுக்காடு கனிமப் பொருள்கள் எங்கு காணப்படுகிறது? மேண்டில், மென் இடைமண்டலம். பூமியின் மிக மெல்லிய மேல் அடுக்கு எது? மேலோடு. பூமியின் வடிவம் உருண்டை எனக் கூறியவர் யார்? பித்தாகரஸ். புவியின் வடிவம் எவ்வாறு அமைந்துள்ளது? உருண்டை. தமிழக மரபின்படி 6 பருவகாலங்கள் எவை? இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பனி, பின்பனி. பூமியின் மேற்பரப்பில் எத்தனை விழுக்காடு நீர் உள்ளது? 71 விழுக்காடு. உலகின் உயரமான மலைத் தொடர் எது? இமயமலை. உலகின் உயரமான பீடபூமி எது? திபெத் பீடபூமி. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7. உலகின் மிகப் பெரிய கண்டம் எது? ஆசியா. இந்தியா எக்கண்டத்தில் உள்ளது? ஆசியா. உலகின் ஆழமான பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். உலகின் ஆழமான அகழி எது? மரியானா அகழி. கோபி குளிர் பாலைவனம் எக்கண்டத்தில் உள்ளது? ஆசியா. சூறாவளிகள் அதிகம் காணப்படும் பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். பருவக்காற்று காணப்படும் பெருங்கடல் எது? இந்தியப் பெருங்கடல். உலகின் 2வது பெரிய கண்டம் எது? ஆப்பிரிக்கா. நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை 2ஆக பிரிக்கிறது? ஆப்பிரிக்கா. உலகின் மிக நீளமான நதி எது? நைல் நதி. உலகின் மிகப் பெரிய பாலைவனம் எது? சகாரா. நைல் நதி மற்றும் சகாரா பாலைவனம் எக்கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. ராக்கி மலைத் தொடர் எக்கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்கா. ஆண்டிஸ் மலைத் தொடர் எக்கண்டத்தில் உள்ளது? தென் அமெரிக்கா. பூமியில் திட, திரவ, வாயு நிலையில் காணப்படும் பொருள் எது? நீர். நிலப்பகுதி கொண்ட பூமியின் மேற்பகுதி என்ன? நிலக்கூளம நீர்த்தேங்கிய பகுதி என்ன? நீர்க்கூளம். காற்று படர்ந்த பகுதி என்ன? வளிமண்டலம். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள் போன்றவற்றை கூறும் வரைபடம் இது. இயற்கை அமைப்பு வரைபடம். நாடுகள், மாநிலங்கள் எல்லைகளைக் காட்டும் வரைபடம். அரசியல் வரைபடம். வெப்பநிலை, காடுகள், கனிம வளங்களைக் காட்டும் வரைபடம். கருத்துசார் வரைபடம். அட்சரேகை. தீர்க்க ரேகை கோடுகளை வரைந்தவர் யார்? டாலமி. கிடைமட்ட கற்பனைக் கோடுகள் என்ன? அட்சக்கோடுகள். தென்பெருங்கடல் என அழைக்கப்படுவது எது? அண்டார்டி பெருங்கடல். சிறிய பெருங்கடல் எது? ஆர்டிக் பெருங்கடல். நிலநடுக்கோடு என்பது எது? 0 பாகை அட்சரேகை. செங்குத்தான கற்பனைக் கோடுகள் என்ன? தீர்க்க கோடுகள். தீர்க்க கோடுகள் ஆங்கிலத்தில் மெரிடியன்ஸ்
இந்தியாவின் அட்சரேகை எல்லை 8/4 n முதல் 37 பாகை 6 n. இந்தியாவின் தீர்க்கரேகை எல்லை 68/7 e முதல் 97 பாகை 25 e. தீர்க்க ரேகை அல்லது அட்சரேகை எத்தனை கிலோமீட்டருக்கு சமம்? 69 மைல் அல்லது 111 கிலோமீட்டர். கிரீன்விச் எங்கு அமைந்துள்ளது? லண்டன். முதன்மையான தீர்க்கக்கோடு என அழைக்கப்படுவது எது? கிரீன்விச் தீர்க்கக்கோடு. 0 பாகை தீர்க்க ரேகை என்பது எது? கிரீன்விச் தீர்க்கக்கோடு. சர்வதேச தேதிக்கோடு எது? 180 பாகை கிழக்கு அ 180 பாகை மேற்கு. பூமியானது கடலில் மிதக்கும் கோள் என்று யார் கருதினர்? எகிப்தியர்கள். பூமி தோற்றம் பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு எது? பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்பு கொள்கை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நடந்தது? சுமார் 10 முதல் 20 பில்லியன் ஆண்டுகள் முன். பேரண்டம் இன்னும் விரிந்து கொண்டிருக்கிறது எனக் கூறிய ஆராய்ச்சியாளர் யார்? எட்வின் ஹபிள். பெருவெடிப்பு கொள்கையை பரிசோதிக்க பயன்படுத்திய கருவி எது? லார்ஜ் ஹேட்ரன் கொலைடர். கண்டப்போக்கு தேற்றத்தில் பெரிய நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாஞ்சியா. கண்டப்போக்கு தேற்றத்தில் பிரம்மாண்ட பேராழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெந்தலாசா. பாஞ்சியா எத்தனை பெரிய தட்டுகளாக உடைந்தது? 7. மிகப்பெரிய தட்டு எது? பசிபிக் தட்டு. பூமியின் உள்ளமைப்பு கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் யார்? ஐசக் நியூட்டன். போட்டித் தேர்வெழுதும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.